பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, இப்போ நம்ம நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை குரு கன்னிராசி அன்பர்களுக்கு தரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். உத்திரம் 3வது பாதம், 4வது பாதம், அஸ்தம், சித்திரை 2 பாதங்கள் இந்த கன்னி ராசியில் உள்ளடங்கி இருக்கும். நம்ம குரு பயிற்சியார் அந்த காலகட்டத்தில் இருக்கிற முக்கியமான கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா, குரு பகவான் கன்னி ராசிக்கு 6வது வீட்லேயும் ருணருத்ர ரோகஸ்தானத்தில் குரு வர்றதுங்கிறது ஒரு விதத்தில் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு விதத்தில் சில பிரச்சனைகளை, குறிப்பாக ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும். அடுத்தது 5வது வீடு என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் வருகின்றார். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் கேது, அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான். இப்படிப்பட்ட அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை கன்னி ராசி அன்பர்களுக்கு தரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கன்னி ராசி அன்பர்களோட குணாதிசயங்களை பார்த்தா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியானவர்கள். ஆனால் அதே நேரம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்களே, அது மாதிரி கோபம் வந்தால் கொஞ்சம் கண்ணு மண்ணு தெரியாமல் பேசிவிடக்கூடியவராகத்தான் கன்னிராசி அன்பர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் தர்மவான், நீதிமான் எல்லாமே இருக்கும். நம்ம நியாயப்படி நடக்கணும், நேர்மை ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்ன, ஒரு வாழ்க்கை துணைக்கு அடங்கியவராக இருப்பார். புத்திசாலி, பேச்சாளர், கொஞ்சம் வியாபார அறிவு அதிகமாக இருக்கும். சில தொழில் உத்தியோகம் பார்த்து கொண்டே வியாபாரம் செய்கின்றவராக இருப்பார்கள். வியாபாரம் செய்கின்ற பலரும் இந்த கன்னிராசி என்பவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல குணம், நல்ல நடத்தை இருக்கும். இது யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான எண்ணம் கொண்டவராக இருப்பார். ஆனால் பிடிவாதம் வெளியில் தெரியாது, வெளியே தெரியாத ஒரு பிடிவாதம். அதாவது நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற, அது மற்றவர்களை அதிகம் பாதிக்காத பிடிவாதம் அப்படின்னு சொல்லலாம். ருசியான உணவு இருந்தால் ஒரு வெட்டக்கூடியவராக இருப்பார். இசை, புத்தகம், ஓவியம், நாடகம், நாட்டியம், இப்படி ஏதாவது ஒரு கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டவராக இருக்கக்கூடியவர், அல்லது அதில் நாட்டம் அதிகமாக இருக்கும். பொதுவாக அதில் அதிகப்படியான ஈடுபாடு காட்டினால் வெற்றி பெறக்கூடியவராக இருந்தாலும் மேலோட்டமாக தெரிந்து வைத்திருக்கிறவராகத்தான் இருப்பார். மரியாதை தெரிந்தவர், உறவில் நண்பர்களிடம் நல்ல மதிப்பு பெற்றவராக இருக்கக்கூடியவராக இருப்பார். மற்றவர் செய்வதை நேரடியாக மறுப்பு தெரிவிக்காவிட்டாலும் அதே நேரத்தில் யாரையும் எளிதில் நம்பிவிட மாட்டார். இவர் நம்மிடம் நடந்து கொள்கின்ற முறையில்தான் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாரா என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. நம்மிடம் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் நம்மை பற்றிய அபிப்பிராயம் என்பது அதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 6வது வீட்டில் குருன்னு சொன்னேன், ருணருத்ர ரோகஸ்தானம். ஏற்கனவே அவர் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பார். அதனால் கொஞ்சம் வாழ்க்கை அப்படி சந்தோஷமாகத்தான் செல்லும். அதனால் மனவாழ்வு, இல்லறம் எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். பகைவரை வெல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை சிந்தித்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார். பொதுவாக இந்த 6வது வீட்டில் இந்த குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வியாபாரத்திற்காகவோ அல்லது குடும்பத்திற்காகவோ அல்லது பிள்ளைகளின் படிப்பிற்காகவோ கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும்
புதிய முயற்சிகள் ஏதாவது ஒன்றிற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள், அஜீரணம், ரெண்டாவது வேலைப்பழு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் தூங்கிறது, சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் தூங்காமல் இருப்பதால் உடல் ஆரோக்கியம், அஜீரண கோளாறு, வாயு கோளாறு போன்ற சில தற்காலிக உபாதைகளால் பல விதங்களில் பாதிக்கக்கூடும். அதே நேரத்தில் எதிரிகள் எவ்வளவு பேர் வந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். பொதுவாக குரு பகவான் ருண ரோகஸ்தானத்தில் இருந்தால் மிகப்பெரிய அளவில் தீமைகள் எதுவும் வந்துவிடாது. அதனால் இந்த குரு பயிற்சி என்பது கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். அதே மாதிரி அந்த குரு 4வது வீட்டுக்குரியவர், அவர் 6வது வீட்டில் இருக்கிறதுனால நல்ல வேலை, நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை அமையும். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஏதாவது ஊதிய உயர்வோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் பதவி உயர்வோ இடமாற்றமோ உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகின்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக 4வது ஸ்தானம் என்பது சுகஸ்தானம். அதே நேரம் அது லக்னத்திற்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு பாவம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்குறப்போ இஷ்டமில்லாத சில பதவி உயர்வு, நம்ம இந்த நேரத்தில் பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வுடன் இடம் மாற்றமும் வருகிறதே என்கின்ற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். சிலருக்கு வேறு நம்ம உள்ளூரில் கல்லூரியில் இடம் கிடைக்காமல் வெளியூரில் சென்று படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் ஏற்படலாம். இந்த மாதிரி சில பிரிவுகள் இருந்தாலும் எல்லாமே வளர்ச்சிக்காக அல்லது நன்மைக்காகத்தான் இருக்கும். அதனால் நிச்சயமாக அந்த பிரிவை ஏற்றுக்கொண்டு முன்னேற்றத்திற்கான வழியை தேடுவது நல்லது. அதே நேரம் அந்த குரு பகவான் 4வது வீட்டுக்கு மாத்திரம் அதிபதி அல்ல, 7வது வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராகிறார். ஆகவே 7க்குரியவர் 6வது வீட்டில் இருக்கிறதுனால நம்ம பொதுவாக இவங்களுக்கு சுய தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கூட்டு தொழில் செய்வது அவ்வளவு சரியாக வராது. யாராவது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்வீர்களானால் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அல்லது பண கஷ்டம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாமல் வாயை விட்டு பிறகு வார்த்தைகளை அள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற சம்பவம் நடக்காமல் பார்த்து கொள்ளவும். அதே நேரத்தில் அந்த 7க்குரியவர் என்பது நம்முடைய நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற தன்மை இருக்கும். நண்பர்கள் சில நேரத்தில் நாம் எதிர்பார்த்தபடி நடக்காத காரணத்தினால் நமக்கு எதிரியாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லை என்பதை பெரிய சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்காமல் அப்படியே நகர்ந்து செல்வது என்பது எதிர்காலத்திற்கு நல்லது. ஆகவே நண்பர்கள், கூட்டாளிகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லணுன்னா நம்முடைய எதிர்பாலினத்திடம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அவர்களால் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா சனி பகவான் 5வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இராது. கண் கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் 5வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால திருமண தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது முயற்சிகள் செய்திருந்தாலும் அல்லது திருமண காலம் நெருங்கி வந்திருந்தாலும் சற்று தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு காரணம் அந்த மாதிரி திருமண தாமதம் அல்லது தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக 5வது வீடு என்பது புத்திரஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால புத்திரர்களோட முன்னேற்றம் சற்று தடைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது புத்திரர்கள் சார்பாக ஏதாவது மனக்குறைகள் இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம்.
குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்துடன் உல்லாச பயணம் சென்று வருகின்ற ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படும். 3வது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப நல்ல அற்புதமான அமைப்பு. பொதுவாக 3, 6, 11 என்பது ராகு கேதுவுக்கு சிறப்பானது. அந்த வகையில் 3வது வீட்டில் இருக்கிற கேதுவானவர் ஏதாவது ஒரு சாதனையை செய்கின்ற வகையில் நம்முடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். குடும்ப வாழ்க்கையும் சரி நல்ல சீராக இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். நதிநீர் போன்று ஒரே மாதிரியான மிகப்பெரிய அளவில் போராட்டம் இல்லாத வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகின்ற காலகட்டமாக இருக்கும். அடுத்ததாக 9வது வீட்டில் ராகு. பொதுவாக 9வது வீடு என்பது நம்முடைய பித்ருஸ்தானம் என்று சொல்லுவார்கள், பாக்யஸ்தானம் என்று கூட சொல்லுவார்கள். அந்த பித்ருஸ்தானத்தில் போய் ராகு பகவான் உட்கார்றதுங்கிறது 2 வகையான பலனை தரும். ஒன்று அதிர்ஷ்டத்தை தரும், இன்னொன்று சில பிரச்சனைகளையும் தரக்கூடியது. பொதுவாக 9வது வீடு என்பது பாக்யஸ்தானம்னு சொல்லியிருக்கேன். ஆற்றல் மிக்க தலைவராக வருவதற்கு பல சந்தர்ப்பங்களை அதிர்ஷ்டமான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது ஒரு 10 பேருக்கு நம்ம தலைமை பொறுப்பேற்று அவர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு காலகட்டமாக இது அமையும். அதே நேரத்தில் தந்தையை பொறுத்தவரை அவருடைய மன வருத்தத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அல்லது தந்தை சொல்கின்ற விஷயத்திற்கு எதிர்மறையாக செயல்படுகின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் தந்தை ஒரு படிப்பு படிக்க சொல்லலாம், சிஏ படின்னு சொல்லலாம், இல்லை நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன்மா. இல்லை தந்தை அவனை மெடிக்கல் காலேஜ் படின்னு சொன்னால், இல்லை நான் சிஏ படிக்கிறேன். இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் உருவாகுவதற்கு இந்த காலகட்டம் ஏதுவாக அமையும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கும். ரகசியமான ஏதாவது கலைகளில் ஈடுபாடு இருக்கும். ஏதாவது வெளி உலகிற்கு தெரியக்கூடாத சில விஷயங்களை தொடர்பு படுத்துகின்ற தன்மை இருக்கும். மத சார்ந்த பல நடவடிக்கைகளை இந்த காலத்தில் உங்களை உற்சாகப்படுத்தும். இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கின்ற இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக குருவின் பார்வையானது கன்னி ராசிக்கு 10, 12, 2 ஆகிய 3 இடங்களில் போயிடுது. 10 என்பது ஜீவனஸ்தானம். ஏற்கனவே குரு பயிற்சி மூலமாக நல்ல உத்தியோகம், நல்ல சுயதொழில் எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு வெகு விரைவில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் 1 வருஷம் 2 வருஷம் வேலை தேடுகின்ற அமைப்பும், சில பேருக்கு 2-3 அப்ளிகேஷன் போட்டோன்னே வேலை கிடச்சிரும். அந்த மாதிரியான காலகட்டம் இது. அதனால் கன்னி ராசிக்காரர்கள் படித்து முடித்தவுடன் வேலைக்கான முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதுவும் பொதுவாக அவங்களுக்கு சூரிய பகவான் நல்ல அமைப்பில் வரும்போது, உதாரணத்துக்கு மேஷத்தில் சூரியன் வரும்போதோ அல்லது சிம்மத்தில் சூரியன் வருகின்ற காலகட்டத்திலோ அரசாங்க வேலைக்கான முயற்சிகளை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த அரசாங்க வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதே மாதிரி 12வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அயன சயன சுகஸ்தானம்னு சொல்கிற இடம். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை நகர்ந்து செல்லும். அதே நேரத்தில் விரைய செலவுகள் கொஞ்சம் இருக்கும். சுப செலவுகள், குடும்பத்தினர் ஏதாவது ஒரு விழாவுக்கு செல்வது அல்லது புனித யாத்திரை செல்வது, உல்லாச பயணம் செல்வது, இது போன்ற விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதானாலுமே பெரிய விஷயத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற செலவு தான். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக 2வது வீட்டையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால அதிகப்படியான பண வருமானத்தை பெறுகின்ற காலகட்டமாக இது இருக்கும். அதுவும் குறிப்பாக அரசியல்வாதிகள், கலைஞர்கள் போன்ற பலருக்கும் இது உகந்த காலகட்டமாக இருக்கும்.
குடும்பத்திலும் சுமூகமான சந்தோஷமான சீரான வாழ்க்கை நகர்ந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை விடுத்து வாக்குஸ்தானம் சிறப்பு மிக சிறப்பாக இருக்கின்ற காலகட்டம் என்கின்ற வகையில் பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், வக்கீல் தொழில் பார்ப்பவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் எல்லோருக்குமே இது மிகச்சிறந்த காலகட்டமாக அமையும். காரணம் என்னென்னா, வாக்குஸ்தானம் பலிதமாக்கக்கூடிய நேரமானதால் அந்த குருவின் பலம் அந்த வாக்குஸ்தானத்தில் கிடைக்கின்ற காரணத்தினால் பேச்சை தொழிலாக அல்லது தங்களுடைய வாக்குஸ்தானத்தை தங்களுடைய தொழிலுக்கு பயன்படுத்துகின்ற எல்லா துறையினருக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் பேச்சின் மூலம் வருமானம் அதிகரிக்கின்ற தன்மை இருக்கும். பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் சிறப்பான ஒரு திருப்திகரமான வேலையை செய்கின்ற காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த அதிசார குரு என்பது ஏப்ரல் மாதம் மீன ராசிக்கு சென்று அங்கிருந்து பார்வையானது 11, 1, 3 ஆகிய 3 இடங்களுக்கு விழுகின்ற காரணத்தினால் 11 என்பது லாபஸ்தானம், 1 என்பது லக்னம், 3 என்பது துணிச்சல் ஸ்தானம். இந்த 3 இடங்களிலும் அதிசார குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினால் நல்ல பண வருமானம், சுயதொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். லக்னத்தில் பெயர்றதுனால நம்ம எதிர்பார்த்த லட்சியம், குறிக்கோள் அல்லது ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். 3 என்பது நம்முடைய துணிச்சல் முயற்சிகளை பற்றி சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் சகோதரர்கள் மூலம் உடன்பிறப்புகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம இந்த குரு பகவானின் பயிற்சியானது கன்னி ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே சிறப்பான பலனை தான் தரும்னு சொல்லலாம். 9வது வீட்டில் இருக்கிற ராகு பகவான் கொஞ்சம் கலப்படமான பலனை தர்றதுனால அந்த ராகுவுக்கான பரிகாரத்தை செஞ்சுக்கிறது நல்லது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பயிற்சியான காரணத்தினால தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது சிறப்பாக இருக்கும். திருநாகேஸ்வரம் சென்று வழிபட்டு வருவது என்பது ராகுவுக்கு பிரீத்தியாகவும் அல்லது ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்களை நிவர்த்தி செய்கின்ற வகையிலையும் இருக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக தானாக வீட்டில் இருந்தபடியே பரிகாரம் பண்ணணும்னா, உளுந்து வடை போன்ற விஷயங்கள், உளுந்தினால் ஆன உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பது என்பது ராகுவுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். ஏழை பிச்சைக்காரர்களுக்கோ அல்லது அனாதை வயது முதிர்ந்தவர்களுக்கோ உங்களால் இயன்ற உணவுகளை தருவது சிறப்பாக இருக்கும். அந்தணர்களுக்கு உதவிகள் செய்வதும் நல்ல பரிகாரமாக அமையும். பொதுவாக நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்வது ராகுவுக்கு பரிகாரம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 9 நாள் தினமும் நம்முடைய உறங்கும்போது நம்முடைய தலகணிக்கு அடியில் ஒரு சிறிய பேப்பரில் ஒரு 10-15 உளுந்து தானியத்தை வைத்து கொண்டு காலையில் எழுந்தவுடன் அதை பறவைகளுக்கு உணவாக கொடுத்தால் நல்ல பரிகாரமாகவும் நம் தலையில் இருக்கின்ற பீடை தோஷம் நிவர்த்தி செய்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும். பொதுவாக எப்போவுமே நம்ம ஏழைகளுக்கு உதவுவது என்பது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ராகுவினால் இருக்கின்ற சிறிதளவு, ஏன்னா ராகு 9வது வீட்டில் ஓரளவுக்கு நன்மைகளையும் ஓரளவுக்கு தீமையும் கலப்படமாகத்தான் கொடுக்க போகின்றார். அதனால் ராகுவுக்கு பிரீத்தி செய்வது சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்களையே இந்த குரு பயிற்சி தரப்போகின்றது. நன்றி, வணக்கம், வாழ்க வளம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.